வணக்கம் 30 நாளில் ஆங்கிலம் தலைப்பில் நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். இதில் அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் பசங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸ்கந்த பிரசாத், ஆர் யூ ரெடி? கார்மகில், ஆர் யூ ரெடி? ஓகே. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ், தட் இஸ், தீஸ் ஆர், தோஸ் ஆர், ஐ எம் இதை வச்சுலாம் சென்டென்ஸ் பார்த்தோமா. இப்போ அந்த திஸ் இஸ் வச்சு உனக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் சொல்லி பார்க்கலாம். This is a plate. Very good. நீங்கள் ஏதாவது? This is a apple. This is a apple. This is a glass. ஓகே, ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இப்போ திஸ் இஸ் வச்சு சொல்ல முடியுதுங்களா உங்களால்? அதே தட் இஸ் வச்சு சொல்ல பார்க்கலாம். That is a note. தட் இஸ் எ நோட். That is a pen. தட் இஸ் எ Pencil. பென்சில். வா, அப்படியே நார்மலாக உட்காந்துட்டே சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தது தீஸ் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் நிறைய பொருள். வெரி குட், வெரி குட். தீஸ் ஆர் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லு. These are bananas. தீஸ் ஆர் பனானாஸ். வெரி குட். These are apples. தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ். அதே தோஸ் ஆர்னா என்ன அர்த்தம்? தூரமாக நிறைய பொருள் இருக்கிறது. தோஸ் ஆர் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்ல பார்க்கலாம். Apples. தோஸ் ஆர் ஆப்பிள்ஸ். நீ? Those are trees. தோஸ் ஆர் ட்ரீஸ். வெரி குட், வெரி குட். இப்போ திஸ் இஸ்னா பக்கத்தில் ஒரு பொருள், தட் இஸ்னா தூரத்தில் ஒரு பொருள், தீஸ் ஆர்னா பக்கத்தில், தோஸ் ஆர்னா தூரத்தில் நிறைய பொருள். வெரி குட், வெரி குட். இப்போ ஐ எம் வச்சு சொல்லலாமா சில சென்டென்ஸு? சரிங்களா? ஐ எம் வச்சு சொல்ல பார்க்கலாம். ஐ எம் ஏ பாய். வெரி குட். ஐ எம் ஏ டால் பாய். வெரி குட், வெரி குட். ஐ எம் ஏ பாய், ஐ எம் ஏ டால் பாய். சூப்பர்டா. ஐ எம் ஏ ஷார்ட் பாய். வெரி குட். ஐ எம் ஏ பிக் பாய். வெரி குட், வெரி குட். ஸோ ஐ எம் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா வேறு ஏதாவது கூட சொல்லலாம் இல்லையே? பாய், டால் பாய், ஸ்மால் பாய் சொன்னீங்க. வெரி குட். ஐ எம் ஏ போலீஸ். யா. ஐ எம் an engineer. வெரி குட், வெரி குட். ஐ எம் ஏ சயின்டிஸ்ட். ஓகே. இப்போ என் பசங்க சொன்னதில் சின்ன சின்ன தப்பு இருக்குது. சின்ன சின்ன தப்புனா ஐ எம் அந்த வார்த்தை என்ஜினியர் சொல்லும் போது ஆன் இன்ஜினியர் சொல்லணும். பட் அதெல்லாம் போக போக பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஐ என்ஜினியர் சொல்கிறதே பெரிய விஷயந்தான். வெரி குட், வெரி குட்ப்பா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா he is வச்சு ஏதாவது சென்டென்ஸ் சொல்கிறியா? He is a boy. He is a boy. He is a big boy. He is a big boy. பரவாயில்லையே, அந்த பிக்கு பாய் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. வேறு ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். Dirty boy. உண்மையாகவே தான் ஈஸியாக டர்ட்டி பாய். ஆமாம். He is a player boy. ஓகே. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். He is a police. வெரி குட். He is a police. He is a postman. போஸ்ட்மேன். இஸ் ஏ போஸ்ட்மேன். என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ ஈஸ் அப்படின்னா அவர் அப்படின்னு அர்த்தம். அவன், அவர் அப்படின்னும் போது அவங்க என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டால் ஹூ இஸ் ஈ, நீ சொல்ல பார்க்கலாம். இவர் யார்? He is my brother. அதுவே ஒரு சென்டென்ஸ் தான். வெரி குட். He is my brother. சரிங்களா? He is a big brother. He's a big brother. Elder brother. Very good, very good. Elder brother or big brother. சரிங்களா? ஓகே. இப்போ he isனா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ she is வச்சு சொல்லலாமா? She is a girl. He-னா பையன், she-னா பொண்ணு. ஓகே. She is a girl. ஓகே. She is a nurse. She is a nurse. Very good, very good. She is a mom. She is mom. Very good. She is houseman. ஹவுஸ் மாம் சொல்லணுமா இல்லை வேறு ஏதாவது வார்த்தை இருக்குது அதுக்கு? இப்போ உங்கள் அம்மாவை சொல்ல பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் மதர்? அப்படின்னா ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வெரி குட். ஐ வச்சு சில சென்டென்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஹீ வச்சு ஒரு சில சென்டென்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஷீ வச்சு சில சென்டென்ஸ் சொல்லியிருக்கீங்க நீங்கள். சரிங்களா? இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம வந்து திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸு, ஐ, ஹீ, ஷீ பார்த்தோம். இட்டியும் பார்த்துடலாமா? வி தே கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இட்டு மட்டும் ஒரு 2-3 சென்டென்ஸ் சொல்கிறீங்களா? ஓகே. இட்டு. வெரி குட். இட் இஸ் எ ட்ரீ. It is a pencil. Very good, very good. It is a pen. Very good, very good. It is a note. இப்போ ஒரு சின்ன கிளாரிட்டியோட சொல்லலாம். அட்ஜெக்டிவே நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. இப்போ இட் இஸ் எ பென் அப்படின்றீங்க இல்லையா?
அந்த இட் இஸ் எ பென் கூட அந்த பெண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல முடியுமா? இது எப்படிப்பட்ட பேனா? புதுசா பழசா அப்படிலாம் சொல்லி. It's a old pen. இட் இஸ் அன் ஓல்டு பென். This is a கலர் கூட சொல்லலாம். இட் இஸ் என்ன கலர் பேனா அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? this is a pink pen. பிங்க் பென். This is a gel pen. இட் இஸ் எ ஜெல் பென். வெரி குட் வெரி This is a blue pen. ப்ளூ பென். வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஆக்சுவலாக என் பசங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ 1 அண்ட் வீடியோ 2 இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2லேருந்து நிறைய கேள்விகள் அவங்களை கேட்க போகிறேன். நான் அதை அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்து எல்லாமே வீடியோ 1லேருந்து மட்டுமே கேட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களால் எத்தனை சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ க்ரியேட் பண்ணுங்கள். அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.